So many people asking why it was not happening the charging in Aether and Vida. Recently they have updated the app. In Play Store I updated the app, but the charging wallet was not showing. So I tried uninstall the app and reinstall it. Then the app shows the charging wallet. Aether and Vida சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் ஏறல. ஸோ அப்டேட் பண்ண அப்புறம் சார்ஜிங் வாலெட் பேஜ் காட்டுச்சு. அதை நம்ம பார்க்க போகிறோம். we are going to see how the app is working. Now you can see I have connected the charger. And in my display it's showing connected. I have 30% of charge in my bike. நான் இப்போ பைக்கில் சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டேன். அது வந்து கனெக்டட்னு காட்டும். அதோட நம்ம வந்து ஆப் வச்சு பார்த்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். when we connect the charger, then we have to go to the Vida app. It automatically shows that charging options. In that we can customize how much charges we need, and the estimation cost will be shown in the bottom of the page. நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு எஸ்டிமேஷன் எவ்வளோ வேணும், எவ்வளோ % வேணும்னு நம்ம கொடுத்துட்டோன்னா கீழே என்ன அமௌண்ட்னு காட்டிடும். நம்ம ஸ்வைப் பண்ணோடனே சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். நம்ம மெனுவில் போய்ட்டு சார்ஜிங் வாலெட் உள்ளே போனீங்கன்னா எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறோம், எவ்வளோ நேரத்தில் ஏறுது, எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு இதிலே டீட்டெயில்ஸ் காட்டிடும். நம்மளுக்கு திடீர்னு ஆஃப் பண்ணிட்டு போகிறனாலும் அதில் நம்மளுக்கு எடுத்த அமௌண்ட்டை வந்து மிச்சம் எவ்வளோ இருக்குமோ அதை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அதனால் பாதியில் கட் ஆனாலும் ப்ராப்ளம் கிடையாது. Suddenly we disconnect the charger, the amount they have taken will be refunded, so there will be no problem.